அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். நம்மை மறுப்போருக்கு நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கியுள்ளோம். திருக்குர்ஆன் பனு இஸ்ராயில் 17வது அத்தியாயம் 8வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறை மறுப்பு என்றால் கடவுளை ஏற்க மறுத்தல் என்பதைத்தான் பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவர் கடவுளை நம்ப மறுக்கிறார் அல்லது ஏற்க மறுக்கிறார் என்றால் அதுவும் இறை மறுப்புதான். அதே போன்று இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை கட்டளைகளை ஏற்று செயல்படுத்த ஒருவர் தயாராக இல்லை என்றால் அவரும் இறை மறுப்பு என்ற நிலையில்தான் இருக்கிறார் என்பதை திருக்குர்ஆனுடைய மற்றும் நபிகளாருடைய பொன்மொழிகளின் விளக்கங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே இறைவனை ஏற்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதுபோன்று இறைவனுடைய கட்டளைகளையும் ஏற்று நடக்க வேண்டும். இதுதான் இறை மறுப்பை விட்டு நீங்கிய நிலை. மாறாக ஒருவர் இறைவனை நம்ப மறுக்கிறார் அல்லது இறைவனை நம்பிய நிலையில் இறை கட்டளைகளை நம்ப மறுக்கிறார் என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய மறுமை நிலை எவ்வாறு அமையும் என்பதைத்தான் இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.